வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்துல கௌரவர்கள் தோற்றதற்கு காரணம் எதிரே நின்ன பாண்டவர்கள் மட்டும் இல்ல, கூடவே இருந்த சகுனியும் தான். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். எதிரிய சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவன் கத்திய முன்னாடி தான் நீட்டுவான். ஆனா இந்த பொறாம பிடிச்சவங்க இருக்காங்களே, இவங்க நம்ம கூடவே சிரிச்சு பேசி தோல் மேல கை போட்டு கழுத்தை அறுக்கிற ரகம் அவங்க. ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தா பாக்குறதுக்கு அது பால் மாதிரி தான் தெரியும், ஆனா குடிச்சா உயிர் போயிடும். அதே மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆபீஸ் கலீக்ஸ்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேலோட்டமா நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க வளர்ச்சியை பார்த்து நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹிடன் எனிமிஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பயாவது யோசிச்சு இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா ஒரு விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுவீங்க, அடுத்த நாளே அந்த விஷயம் உருப்படாம போயிடும். வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணு பட்டுருச்சுன்னு. அந்த கண்ணு வேற யாரோடதும் இல்ல, உங்க வெற்றியை பார்த்து இவ மட்டும் எப்படி ஜெயிப்பான்னு வயிறு எரியிறாங்களே அவங்களோடது தான். இப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்கேனர் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 10 அறிகுறிகள், குறிப்பா 8வது மற்றும் 10வது அறிகுறி, இதுல மட்டும் உங்க கூட இருக்கிறவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து கட் பண்ணிடுங்க, இல்லனா உங்க வாழ்க்கைய அவங்க கட் பண்ணிடுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த விஷ கிருமிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க தயாரா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிகுறி சர்க்கரை பூசின கத்தி. இவங்க உங்களை பாராட்டுவாங்க, ஆனா அதுல ஒரு குத்தல் இருக்கும். உதாரணத்துக்கு, வாவ் இந்த புது கார் செம்மையா இருக்கு மச்சான், ஆனா இதுக்கு பதிலா வேற பிராண்ட் வாங்கியிருந்தா மைலேஜ் நல்லா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு பாயாசம் கொடுப்பாங்க, ஆனா அதுல ஒரு கரண்டி உப்பு அள்ளி போட்ட மாதிரி மேலோட்டமா இனிப்பா இருக்கும், ஆனா முழுகும் போதுதான் தெரியும் அது விஷம்னு. இப்படி பட்டு ஆனா போட்டு பேசுறவங்களை நோட் பண்ணுங்க. 2, அதிர்ஷ்டம்னு முத்திரை குத்துறது. நீங்க மாச கணக்கா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ஜெயிச்சிருப்பீங்க, ஆனா இவங்க ஈஸியா உனக்கு என்னப்பா உனக்கு லக் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு விவசாயி வெயில்ல கஷ்டப்பட்டு பயிர் வளர்த்து அறுவடை பண்ணும் போது வேடிக்கை பாக்குறவன் மழை பெஞ்சதால செடி வளர்ந்துச்சுன்னு சொல்ற மாதிரி உங்க உழைப்ப அவங்க லக்குன்னு சொல்லி உங்க திறமைய அவங்க மனசுக்குள்ளேயே குறைச்சு மதிப்பிடுறாங்க. 3, நிழல் போல காப்பி அடிக்கிறது. இவங்களுக்கு உங்களை பிடிக்காது, ஆனா உங்களை மாதிரியே இருக்க ஆசைப்படுவாங்க. நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க பேசுற ஸ்டைல், ஏன் நீங்க வாங்குற பொருள் மாதிரியே இவங்களும் வாங்குவாங்க. இது எப்படின்னா, கண்ணாடிய பார்த்து குறை சொல்லிக்கிட்டே அதே கண்ணாடியில முகத்தை அழகுபடுத்திக்கிற மாதிரி. அவங்க உங்களை எதிரியா பார்த்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ரோல் மாடல். இது ஒரு விசித்திரமான பொறாமை. 4, உங்க தோல்வி இவங்களுக்கு தீபாவளி. நீங்க சறுக்கும் போது ஆறுதல் சொல்ற மாதிரி வருவாங்க, ஆனா அவங்க கண்ணை உத்து பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் தெரியும். நான் அப்பவே சொன்னேன்ல இது செட் ஆகாதுன்னு அட்வைஸ் பண்ற சாக்குல உங்களை மட்டம் தட்டுவாங்க. காட்டுல சிங்கம் அடிபட்டு விழும்போது அதை சுத்தி நிக்கிற கழுகுங்க எப்போ விருந்து கிடைக்கும்னு காத்திருக்கிற மாதிரி உங்க வீழ்ச்சி தான் இவங்களுக்கு விருந்து. 5, தேவையற்ற போட்டி. நீங்க எதை பண்ணாலும் அதை விட பெருசா ஒண்ணு பண்ணி காட்டணும்னு துடிப்பாங்க. நீங்க தலைவலின்னு சொன்னா அவங்க எனக்கு பிரெயின் டியூமரே இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயும் நான் தான் பெஸ்ட்னு காட்டிக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படின்னா, நீங்க அமைதியா நடந்து போயிட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க மட்டும் தனியா ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. போட்டி இல்லாத இடத்துல போட்டி போடுறவன் தான் ஆபத்தானவன். 6, முதுகில் குத்துறது. உங்க முன்னாடி நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்ததும் உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசுவாங்க. கரையான் பார்த்திருக்கீங்களா? பார்க்கும்போது மரம் அழகா ஸ்ட்ராங்கா தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அரிச்சு தின்னு காலி பண்ணிடும். இந்த மாதிரி ஆட்கள் உங்க இமேஜ உள்ளுக்குள்ள அரிச்சு காலி பண்ணிடுவாங்க. 7, வெற்றியில் காணாமல் போவது. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா வந்து நிப்பாங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக, ஆனா நீங்க
ஜெயிச்சு பார்ட்டி கொடுக்கும்போது அல்லது அவார்ட் வாங்கும்போது இவங்க கண்ணிலேயே படமாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வராம தவிர்ப்பாங்க. சூரியன் வரும்போது பனி காணாம போற மாதிரி. உங்க வெற்றியோட வெளிச்சம் அவங்க கண்ணை கூச வைக்கும். அவங்களால அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியாது. 8 நண்டு கதை. நீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா போதும், ஐயோ இது ரிஸ்க், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேணாம்னு பயமுறுத்துவாங்க. ஒரு பக்கெட்ல 4 நண்டு இருந்தா ஒரு நண்டு மேல ஏறும்போது மற்ற நண்டுங்க அதை பிடிச்சி கீழே இழுத்து விடுமா. நானும் மேல போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேங்கிறது தான் இவங்களோட பாலிசி. 9 பொது இடத்தில் அவமானம். தனியா இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, ஆனா 4 பேர் கூடிட்டா போதும் உங்களை கிண்டல் பண்றது, உங்க சீக்ரெட்ஸை போட்டு உடைக்கிறதுன்னு உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. கேட்டா சும்மா விளையாட்டுக்கு பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது பூமாலை போடுற மாதிரி கிட்ட வந்து கழுத்தை நெருக்கிற செயல். உங்களை மட்டம் தட்டி அவங்க கெத்துன்னு மத்தவங்க முன்னாடி காட்டிக்க நினைக்கிற சீப்பான புத்தி இது. 10 உள்ளுணர்வு. கடைசி மற்றும் முக்கியமான பாயிண்ட் உங்க உள்ளுணர்வு. சிலர்கிட்ட பேசும்போது மட்டும் நமக்கு எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கும். காரணமே இல்லாம தலைவலி வரும். மனசுக்குள்ள ஒரு குரல் இவன் சரியில்லடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நிலநடுக்கம் வரப்போகுதுன்னா விலங்குகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுமா. அதே மாதிரிதான் ஒருத்தரோட நெகட்டிவ் வைப்ரேஷன் தாக்கும் போது உங்க மனசு அலர்ட் பண்ணும். அந்த அலாரத்தை என்னைக்குமே இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த 10 பாயிண்ட்ஸ் கேட்கும்போது உங்க மைண்ட்ல யார் முகம் வந்துச்சு? அவங்க உங்க ஃப்ரெண்டா, உறவினரா? பொறாமைங்கிறது அடுத்தவங்களை அழிக்கிற ஆயுதம் மட்டும் இல்ல, அது அவங்களையே அழிக்கிற நெருப்பு. இப்படிப்பட்டவங்க உங்க கூட இருந்தா அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க. சும்மா சதுரங்க ஆட்டத்துல காய நகர்த்துற மாதிரி சைலண்டா அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆட்களை சந்திச்சு இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பத்திரமா இருந்துக்கோங்க. நன்றி.